வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு குண்டலினி யோகத்தில் மணிப்பூரகம் என்கின்ற சக்கரத்தை பற்றி. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப். இந்த மணிப்பூரகம் என்கின்ற சக்கரமானது நமது உடலில் உள்ள சக்கரங்களில் கீழிருந்து மூன்றாவது சக்கரமாக அறியப்படுகிறது. பஞ்சபூதத்தில் இதற்கான தன்மையாக அக்னியை குறிப்பிடுவார்கள். இந்த சக்கரத்தை 10 இதழ் கொண்ட தாமரை பூ என்று வர்ணித்திருக்கின்றார்கள். அதாவது 10 நரம்புகளை ஒன்றிணைக்கும் சந்திப்பாக இந்த சக்கரம் விளங்குகிறது. இதற்கான வர்ணமாக மஞ்சள் நிறத்தை குறிப்பிடுகிறார்கள். இந்த சக்கரமானது அழித்தல் என்னும் தன்மையை கொண்டதாக அறியப்படுகிறது. அதாவது நாம் உண்ணும் உணவு செரிமானம் ஆவதற்கு அதை எரிப்பது போல பலவிதமான அழித்தல் எனும் சக்தியை கொண்ட சக்கரமாக அறியப்படுகிறது. இந்த சக்கரத்திற்கான ஆண் தெய்வமாக ருத்ரன் என்ற ஆண் கடவுளும் காளி என்கிற பெண் தெய்வமும் இந்த சக்கரத்திற்கான கடவுளாக குறிப்பிடுகிறார்கள். இந்த மணிப்பூரக சக்கரத்தின் உணர்வாக பார்வையை குறிப்பிடுகிறார்கள். அதாவது கண் இதன் உணர்வாக குறிப்பிடப்படுகிறது. இந்த சக்கரம் சம்ஹார சக்கரம் என்றும் அறியப்படுகிறது. இதில் 4 வகையான சம்ஹாரங்களையும் குறிப்பிடுகின்றார்கள். இந்த அழித்தல் அதாவது சம்ஹாரம் என்கின்ற இந்த வினையானது இந்த சக்கரத்தில் 4 சம்ஹாரமாக விளங்குகிறது என்பதை பார்த்தோம். இதில் முதலாவதாக வருவது நித்திய சம்ஹாரம். அதாவது நாம் தினம் தினம் தூங்கி எழும்போது பழைய பதிவுகளை நம்மிலிருந்து நீக்குவது. அதாவது முக்கியமான பதிவை விட்டு மற்ற பதிவுகளை அழிக்க செய்வது. இதற்கு நித்திய சம்ஹாரம் என குறிப்பிடப்படுகிறது. இரண்டாவதாக துவைத்த சம்ஹாரம். அதாவது இது மரணம். நாம் ஒரு பிறவியில் மரணித்த பிறகு அடுத்த பிறவியில் நாம் முந்தைய பிறவியை பற்றி எவருக்கும் எந்த அறிகுறியும் ஞாபகமும் இருக்காது. இந்த சம்ஹாரத்தை தான் நாம் துவைத்த சம்ஹாரம் என்கின்றோம். மூன்றாவதாக சுத்த சம்ஹாரம். அதாவது இந்த சம்ஹாரமானது நாம் தினசரி தியானத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்கு தியானம் செய்யும்போது நாம் ஆல்ஃபா ஸ்டேஜ் என்கிற நிலையை அடையும் போது நமக்குள்ளே ஒருவித மறதி ஏற்படுவதை அறிவோம். அந்த நிகழ்வைத்தான் சுத்த சம்ஹாரம் என்கிறோம். அதாவது இது ஒரு தற்காலிகமான பதிவுகளை அழிக்கும் ஒரு சம்ஹாரமாகும். அடுத்ததாக உய்த்த சம்ஹாரம். அதாவது நாம் தினசரி தியானம் செய்து அதன் உச்சபட்ச நிலையான முக்தி என்கிற நிலையை அடையும் போது நடக்கும் நிகழ்வாக இந்த உய்த்த சம்ஹாரத்தை குறிப்பிடுகின்றார்கள். அதாவது உச்சபட்ச நிலையான முக்தி என்கிற சமாதி என்கிற நிலையை அடையும் போது ஏற்படும் நிலையைத்தான் இந்த உய்த்த சம்ஹாரம் என்கின்றோம். அதாவது முதலாவது சிறு தூக்கம், இரண்டாவது மரணம், மூன்றாவது தியானம், நான்காவது முக்தி என்கிற உச்சபட்ச நிலை. இவையே 4 சம்ஹாரங்களாக முறைப்படுத்தி இருக்கின்றார்கள். இவை அனைத்தும் சித்தர் பெருமக்களால் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த மணிப்பூரக சக்கரமானது செயல்படாதவர்களும்
குண்டலினி சக்தி மணிப்பூரக சக்கரத்திலேயே நின்றுவிட்டவர்களும் வயிறு உபாதைகளுக்கு அதிகம் உள்ளாவார்கள். வயிறு சம்பந்தமான செரிமான சம்பந்தமான நோய்கள் அதிக அளவில் இவர்களுக்கு காணப்படும். இந்த மணிப்பூரக சக்கரம் எங்கு நிலை பெற்றிருக்கின்றதென்றால் நமது தொப்புளுக்கு சற்று மேலே நிலை பெற்றிருப்பதாக அறியப்படுகிறது. ஒவ்வொரு சக்கரத்திற்கும் ஒவ்வொரு மந்திரங்களை கொண்டுள்ளது என நாம் அறிவோம். அவ்வகையில் இந்த மணிப்பூரகம் என்கின்ற சக்கரமானது ரம் என்கின்ற மந்திரத்தை கொண்டது. நாம் தினசரி இந்த மணிப்பூரகம் என்கின்ற சக்கரத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்து இந்த ரம் என்கிற மந்திரத்தை உச்சரித்து இந்த சக்கரம் விழிப்படைய செய்வோமாக. நன்றி. This video is sponsored by BuyMode mobile app.